ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்காக 1/2 கிலோ போல் நண்டு எடுத்து சுத்தம் பண்ணி தனியாக வச்சுட்டேன். இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 8 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய் அதை நல்லா துருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நான் 4 பேருக்கு தேவையான கிரேவி மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப மை போலவும் வேண்டாம், கொரக்கொரப்பாகவும் வேண்டாம், ஒரு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுமே ஒரு 2 கட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. எனக்கு பர்சனலாகவே நண்டு கிரேவி ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட்டுங்கிறத விட எனக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப சுலபம். ஒரு 20 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஒரு நான்வெஜ் மீலுக்கு இது பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். அதனாலே எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதில் நண்டு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 கிலோ போல் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த நண்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 7 to 8 நிமிஷம் கொதிக்க விடலாம். இந்த நண்டு வேகிற டைம் வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் நண்டாக இருந்தால் நமக்கு 7-8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இல்லை நல்ல பெரிய சைஸ் நண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நண்டு வேகிருச்சு. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எனக்கு இன்னுமே கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் நான் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுட்டு தான் இறக்கியிருந்தேன். உங்களுக்கு என்ன பதத்தில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு.